கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, அன்பு ரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். எப்படி இருக்கிறீங்க? சுகமா இருக்கீங்களா? உங்களுக்காக நம்முடைய சபையில சால்வேஷன் ஃபுல் காஸ்பல் ஏஜி சபையில தினந்தோறும் உங்களுக்காக ஜெபித்து வருகிறோம். ஆகவே நீங்க பெற்றுக்கொண்ட நன்மைகளை கமெண்ட் பாக்ஸில் சொல்ல மறக்காதீங்க. குறிப்பாக உங்களுடைய மொபைல் போன் நம்பர் தயவு செய்து அதில் குறிப்பிடுங்க. கர்த்தர் கொடுக்கிற பதிலை உங்களுக்கு நாங்கள் அனுப்பி வைப்போம். ஸோ கர்த்தர் நீங்கள் ஆஸ்வதிக்கப்பட்டவர்கள். ஸோ விசேஷமா இந்த நாள்ல ஒரு அற்புதமான வார்த்தை தேவன் உங்களோடு கூட வெளிப்படுகிறார். இன்னைக்கு நிறைய காரியத்துல ஒருவேளை ஏதோ ஒரு காரியம் எதிர்பார்த்து நீங்கள் அமர்ந்திருக்கலாம், இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கலாம். ஆனால் தேவனாய் கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்யத்தான் இந்த நிகழ்ச்சி மூலமா உங்களோடு பேசிக்கொண்டிருக்கார். அன்பு சகோதரியை, கர்த்தருடைய பிள்ளையே, தாய்மார்களே, தகப்பன்மார்களே, உங்களுக்கான இன்றைக்கு அற்புதத்தை செய்வாராக. பாருங்கள், சங்கீதம் 31ஆம் அதிகாரத்துல 9வது வசனத்துல பார்க்கும்போது அந்த முதல் பகுதி சொல்லுகிறது, எனக்கு இறங்கும் கர்த்தாவே நான் நெருக்கப்படுகிறேன், எனக்கு இறங்கும் கர்த்தாவே நான் நெருக்கப்படுகிறேன் என்று சொல்லி இங்கே தாவீது சொல்லுகிறார். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஏன் இந்த தாவீது எனக்கு இறங்கும் கர்த்தாவே நான் நெருக்கப்படுகிறேன் என்று சொல்லி ஏன் சொல்ல வேண்டும்? ஏதோ ஒரு பல நெருக்கங்கள் இன்றைக்கு உலகத்துல வாழ்கிற மக்களாகிய நமக்கு பல தேவைகள் மத்தியில் இருக்கிறோம். பல காரியங்கள் நம்மை நெருக்குகிறது. ஒரு பக்கம் குடும்பத்தின் சூழ்நிலை, ஒரு பக்கம் எதிர்பார்த்த வெற்றிகள் கிடைக்காத போது பல நெருக்கங்கள் நம்மை சூழ்ந்து கொள்கிறது. நம்முடைய உறவுகள், பல காரியங்கள் எல்லாம் நம்மை நெருக்கும் போது மிகுந்த வேதனை உண்டாகிறது அல்லவா? ஆனால் எதிர்பார்த்த நன்மை கிடைக்குமே, ஆனால் இந்த நெருக்கத்துக்கு நாம் தப்பி வைத்துக் கொள்வோம். இந்த கருமையான கர்த்தருடைய பிள்ளையே, உங்க நெருக்கங்களை கர்த்தர் அறிந்திருக்கிறார். உங்க நெருக்கம், உங்க கஷ்டம், உங்க கண்ணீர், உங்க வேதனை, உங்க பிரச்சனை எதுவானாலும் சரி, தேவன் அதை மாற்ற வல்லவார். என கருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, சங்கீதக்காரன் தாவீது ஒரு வார்த்தை சொல்கிறார். இந்த உலகத்துல எந்த மனுஷிடத்துல போய் நம்முடைய காரியங்களை சொன்னாலும் அங்கே நமக்கு நீதி கிடைப்பது கஷ்டம்தான், ஒருவேளை நமக்கு சகாயம் கிடைப்பது கஷ்டம்தான். ஆனால் இதை அறிந்து கொண்ட தாவீது ராஜா தேவ சமூகத்துல ஒரு சொல்லுகிறார், கர்த்தாவே எனக்கு இறங்கும், நான் நெருக்கப்படுகிறேன், என்னுடைய கஷ்டத்தை என்னால் தாங்க முடியல, என் பிரச்சனை என்னால் ஃபேஸ் பண்ண முடியல, ஐயோ என் தேவைகள் என்னை மிகவும் நெருக்கி ஏவுகிறது, ஆகையினால் நீர் எனக்கு தயை பாராட்டும் என்று சொல்லி சங்கீதக்காரன் தாவீது கேட்கிறார். இந்த அன்பு சகோதரனை, ஒருவேளை உங்க பிசினஸ்ல நெருக்கப்படுறீங்களா? ஒருவேளை உங்க குடும்பத்துல நீங்க நெருக்கப்படுறீங்களா? நீங்க எதிர்பார்த்த காரியம் நடக்காதனால நெருக்கப்பட்டு கலங்குறீங்களா? கணவன் மனைவிக்குள்ள ஏகப்பட்ட பிரச்சனைகள், பிள்ளைகளுக்குள்ள பிரச்சனைகள், நில காரியங்கள பிரச்சனைகள், ஏதோ ஒரு காரியத்தை நீங்க நெருக்கப்பட்டு கலங்கலாம். என் அன்பு சகோதரியை, கர்த்தருடைய பிள்ளையே, இன்றைக்கு ஆண்டவர் உங்கள் நெருக்கத்தை மாற்றுவாராக. இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்வார்கள். இந்த நாளில் தேவன் ஒரு அற்புதத்தை கட்டாயம் உங்களுக்கு செய்து உங்கள் கலக்கத்தை மாற்றி உங்கள் கண்ணீர் துடைப்பாராக. நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். அன்பு பிதாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். என்னோடு இணைந்து இந்த ஜெபிக்கிற தேவ பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறோம். என்னோடு ஜெபிக்கிற இந்த சகோதரக்காய், சகோதரிக்காய், தாய்க்காய், தகப்பனுக்காய் ஜெபிக்கிறேன். அப்பா, இவருடைய கலக்கத்தை மாற்றும், வேதங்களை மாற்றும், துக்கத்தை மாற்றும், இவள் நெருக்கப்படுகிற காரியம் எல்லாவற்றிலும் ஒரு விடுதலை கொடுத்து அவள் விரும்புகிற நன்மையை தந்து ஆசீர்வதித்து கிருபையாய் காத்துக்கொள்ளும்படி ஜெபிக்கிறோம். அற்புதத்தை செய்யும், ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். இந்த கருமையானவர்களை ஜெபித்திருக்கிறோம். அற்புதங்களை விசுவாசத்தோடு எதிர்பாருங்க. நீங்க பெற்றுக்கொண்ட நன்மைகளை எங்களுக்கு எழுத மறக்காதீங்க. கமெண்ட் பாக்ஸ்ல உங்களுடைய மொபைல் போன், வாட்ஸ்அப் நம்பர் எழுதுங்க. நிச்சயமா நாங்கள் உங்களுக்காக ஜெபித்து அனுப்புவோம்.